இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைய நாளும் ஜெகரா தமிழ் ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் நான் புதிதாக இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராக இருக்கீங்களா? நான் இந்த சர்ச்சுக்கு முதலாக இப்போ தான் வந்திருக்கேன் சொல்கிறவங்க ஓகே, யாரும் இல்லை. சபை நேராக அறிவிப்பு நேரம் கடந்து சிஸ்டர் உங்கள் பேர் லக்ஷ்மியா? ஓகே, அவங்களுக்கு கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஓகே,
ஓகே, praise the Lord. நமக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் காலை ஆராதனையும் இந்த உபகலி விழா வைத்து, அதே போல் மாலை ஆராதனை 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் நமக்கு அந்த மெகபுலா இருக்கிற பிளாக் 1ல் இருக்கிற அந்த நெஸ்டோ மேங்கோ மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாலில் வைத்து ஈவினிங் சர்வீஸ் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ காலையில் வர முடியாதவங்க நீங்கள் ஈவினிங்கில் வந்து தாராளமாக கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு காலையில் கம்யூனியன் சர்வீஸோட கூடிய உபவாச ஜெபம் உண்டு. அது திருவிருந்து ஆராதனை. ஸோ அதனால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் அந்த திருவிருந்து ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் யாராவது ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க பாஸ்டர் லாரன்ஸை தொடர்பு கொண்டால் அவங்க அதுக்குரிய காலத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னால் ஞானஸ்தானம் எடுத்து தான் அந்த கம்யூனியன் சர்வீஸில் நமக்கு பங்கு வருவது நியாயமாக இருக்கிறது. அதே போல் ஈவினிங் சர்வீஸ்லையும் கூட அந்த கம்யூனியன் சர்வீஸ் உண்டு. ஸோ காலையில் வர முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங்கில் வந்து அந்த கம்யூனியன் சர்வீஸில் நீங்கள் பங்கு பெறுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமீன். அதே போல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரைக்கும் நமக்கு விசுவாசிகளின் ஜெபக்குழுவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன வாரத்தில் நமக்கு பிரதர் ஜெபின் கிறிஸ்டியன் அவர்களை வீட்டில் வைத்து நமக்கு நடைபெற்றது. அதில் பாஸ்டர் லாரன்ஸ், பிரதர் ஜெபின், பிரதர் செல்வகுமார், பிரதர் ராஜன், பிரதர் அருள்பாலன் அவங்க குழந்தைகளோட சால்மியாவிலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க நம்ம கரங்களை தட்டி விட அவங்களை நம்ம உற்சாகப்படுத்துவோம். ஆமீன். ஏன்னா ஒரு வாஞ்சை இருக்கணும். எந்த இடத்துல இருந்தால் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஜெபத்துக்கு போவேன்னு சொன்ன அந்த வாஞ்சையை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமீன். அதே போல் சிஸ்டர் கிறிஸ்டல், சிஸ்டர் ஜாஸ்மின், ஜெர்சன், சில்ட்ரன்ஸ் ஜெர்சன், ஜோசுவா, தெபரால், சாரால் இவங்க எல்லாமே இந்த ஜெபத்தில் இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து யாராவது வர விரும்பினால் நீங்கள் பாஸ்டர் லாரன்ஸ் இல்லை ஜெபின் பிரதரை தொடர்பு கொண்டால் நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸில் நீங்கள் பங்கு பெறலாம். அதே போல் இந்த வாரத்தில் நமக்கு பிரதர் மதன் ஆர்த்தி அவங்க வீட்டில் வைத்து இந்த வாரம் நடைபெறும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கவங்க நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆமீன். அதே போல் மண்டே டியூஸ்டேயில் ஹவாலி மற்றும் சல்மியா பகுதியில் ஆன்லைன் ப்ரேயர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அந்த ஆன்லைன் ப்ரேயரில் போன வாரம் சிஸ்டர் கர்சூரி, மாலா சிஸ்டர், மல்லிகா, சரோஜா சிஸ்டர், ரெபேக்கால், பபிதா சிஸ்டர், அம்பிகா, ரஞ்சனி, ஜாய், ஷோபனா, ரஞ்சனி மோசஸ், கிளாடி, சுனிதா பெனி, கிரானா டேவிட், ஆரோக்கிய செல்வராணி, ஜோதி, தேவிகா, சாந்தி, மஞ்சு, சுதா பிரகாஷ் இவங்க எல்லாம் கலந்து கொண்டாங்க. ஸோ நீங்களும் அந்த ஆன்லைன் ப்ரேயரில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் சிஸ்டர் மாலா, மிஸ்டர் கஸ்தூரி நீங்கள் தொடர்பு கொண்டால் நீங்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆன்லைனில் ப்ரேயரில் கலந்து கொள்ளலாம். அதே போல் புதன்கிழமையில் மெஹபுல்லா மங்கா பகுதியில் சிஸ்டர் கலந்து கொண்டவங்க போன வாரம் சிஸ்டர் கிளாடி, சுனிதா பேனி, ஜாஸ்மின், அனுஷா, ஆரோக்கிய செல்வராணி, மெல்வியா ஜாய், பியூலா மில்லர், கிறிஸ்டல், சௌலின் இவங்கெல்லாம் கலந்து கொண்டாங்க. ஸோ புதன்கிழமையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் சிஸ்டர் கிறிஸ்டலை அவங்க தொடர்பு கொண்டால் அதுக்குரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆமீன். அதே போல் செவ்வாய், புதன் மற்றும் வியாழனில் நமக்கு கேம்ப் ஊழியங்கள் மெஹபுல்லா, மங்காப், மீன் அப்துல்லா, அப்பாசியா பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன வாரத்தில் பிரதர் ஜெபின், ஸ்டீபன் அவங்க, பாக்கியராஜ், ஸ்டாலின், கிதியோன், விக்னேஷ் அவங்க, வல்லரசு, பூவரசன், மதன் இவங்கெல்லாம் அந்த ஊழியத்தில் கலந்து கொண்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த ஊழியங்களை அதை போய் பார்க்குறவங்களாம் சர்ச்சுக்கு வரணும். சும்மா பார்த்துட்டு மட்டும் அவங்களுடைய வந்துடக்கூடாது. அவங்க யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பார்த்து பேசுகிறாங்களோ அவங்களாம் சர்ச்சுக்கு வர முடியாது. நீங்கள் ப்ரேயரில் வைத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது சிறுவர்கள் வசனம். ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் புட்டியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் என் பலனாம் கேதுகதா இருக்கிற. ஆமென். Proverbs 3:30. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஆமென். Happy is the man who finds wisdom and the man who gains understanding. Proverbs 3:13.
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் போய் சொல்லே என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் போய் சொல்லே என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசை
நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே.